எவ்வளவு கொழுப்பு அவளுக்கு. சொன்னதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் பேச்ச மீறி அவ போய் அந்த இடத்துல கும்மால அடிச்சுக்கிட்டு நிக்கிறா. எல்லாம் என்னோட தப்புதான், என்னோட தப்புதான். சரி, நம்ம பொண்டாட்டி எது செஞ்சாலும் போனா போகுதுன்னு சொல்லி விட்டது ஏன் தப்பு மட்டும்தான். வரட்டும், இன்னைக்கு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ராசுவோட உண்மையான முகத்தை பாப்பா. பாவம் என் அம்மா இங்க காலு உடைஞ்சு கிடக்குறா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா அவ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காள. அவளை இன்னைக்கு சும்மாவே விட போறது கிடையாது. என்ன இவன் குட்டிப்பட்ட பூனை எரிய தேடி போற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு நிக்கிறான். எப்ப ராசே, எப்ப விடுச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்னையா? காலையில டீ போட்டு தர மாட்டேனா என்ன? ஆமா, பால் பாக்கெட் ஒண்ணுதான் இப்ப கேடு. இல்லை, காலங்கத்துல எதுக்குடா இவ்வளவு கோவமா இருக்க? என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு சொன்னா நீ என்னை விட அதிகமா கோவப்படுவமா? சொல்லுடா, நான் கோவப்படுறேனா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லு முதல்ல. ஏமா, நீ அவகிட்ட எவ்வளவு தூரம் படிச்சு சொன்ன, வேலைக்குலாம் எங்கேயும் போவேனா, பிள்ளைவ பள்ளிக்கூடம் போகுதுவே, இனிமே அதுகளை பாத்துக்கவே உனக்கு நேரம் சரியா இருக்கும், அதுங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நீ வீட்லயே இருந்தா போதும்னு சொன்னா இல்லையாமா? ஆனா அவ என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம அவ காலையில எழுந்து என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா? அப்படி என்ன காரியம் பண்ணிட்டா அவ? இந்த சின்ன பொண்ணு கூடயும் வசந்த கூடயும் சேர்ந்து இட்லி வியாபாரம் பண்றாளா? இட்லி வியாபாரம் தெரு தெருவா. ராசுகுட்டி பொண்டாட்டி இட்லியை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அழுகிறான்னு 4 பேருக்கு தெரிஞ்சா என் மான மரியாதை என்னமா ஆவறது? ஏண்டா, இதுல இப்ப என்னவா மான மரியாதை கெட போகுது? உன்னைய பார்த்து எல்லாரும் பெருமை தானடா படுவாங்க ரசா. மத்த பொம்பளைங்கள மாதிரி இல்லாம தன் புருஷனுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாளேன்னு ஒன்னையும் அவளையும் எல்லாரும் பெருமையா தான் பேசுவாங்க. இதுல அவமானப்படுறதுக்கு அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏமா, நீ அப்படி எல்லாம் பேசுற? நேத்து நீ கீழே விழுந்து கால அடிபட்டு சுத்தமா நடக்க கூட முடியாம இருந்த. சரி, நம்ம அம்மா பாவம் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, வயசான காலத்துல அவளையும் வேலைக்கு அனுப்பிட்டா இவங்க என்ன செய்வாங்கன்னு உனக்காக தான் அவளை வேலைக்கு போவானு சொன்ன. ஆனா இப்ப நீயே திருப்பி பேசுறீங்க. நான் சொன்னேன், நேத்து ஏதோ ஒரு கோவத்திலயும் ஆதங்கத்திலயும் சொல்லிவிட்டேன். அதனால அதை கேட்டுக்கிட்டு நீ அப்படியே அவளை வேலைக்கு போவேனா வீட்லயே கடன்னு சொல்லிடுவியா? ஏயா, நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே நீ நினைச்சு பாரு. உன் அப்ப ஒன்னையும் என்னையும் நடு ரோட்ல நிக்க விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு நம்ம எம்புட்டு கஷ்டப்பட்டோம்னு நீ யோசிச்சிருக்கியா இல்லையா? தனியாளா உன்னைய வளர்க்க நான் எப்பாடுபட்டிருப்பேன், எத்தனை வேலை செஞ்சிருப்பேன் சொல்லியா? நேத்து நான் தான் அவளை வேலைக்கு அனுப்பாதன்னு உன்கிட்ட சொன்னேன். சரி, நம்ம மருமவ வீடு வாசல் எல்லாம் இப்படி போட்டுட்டு காலையில இருந்து எங்கேயோ போனவ இன்னும் வரலையே, அவ என்ன இப்படியெல்லாம் இருக்கான்னு ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். அதனால நீயும் அப்படியே அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு நிக்கிற. என்னப்பா இது? அம்மா, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எனக்கு என்ன பண்றதுனே புரியலம்மா. உங்க பேச்சு கேட்டுதானம்மா நான் அவளை வேலைக்கு போக வேணாண்டி. அம்மா பாவம் இப்படி எல்லாம் பண்றியேன்னு நான் வேற காலையில போய் அவளை அடிச்சுட்டேம்மா அந்த இடத்துல. என்னம்மா? பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுனே நல்லா நல்லா இருக்கடா அவனே. நான் ஏதோ வயசானவ அதையும் இதையும் போட்டு புலம்பிக்கிட்டு நிப்பேன். அதெல்லாம் கேட்டுவிட்டு போட. என் மருமவ சுயமா ஒரு இட்லி கடை போட்டு 4 பேரை வச்சு அவ எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றாங்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? போ, அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு முதல்ல. அம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க நீங்க? இதுக்குதான் எப்பவும் உங்க பேச்ச கேட்கறதே இல்லை நானு. இந்த மாதிரி ஏதாவது அவளை பத்தி குறையா சொல்லிடுறீங்க. அப்புறம் நான் அவளை கேட்டாலும் ஏன்டா அவளை கேட்டாலும் மறுபடியும் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. நான் என்ன பண்றதுனே புரியல. உங்க பேச்சு கேட்கறதா இல்ல அவ சொல்றதை கேட்கறதா? என்ன பண்றது? என்னால சுயமா கொஞ்சம் கூட யோசிக்க முடியலமா. மாமியா மருமவனா 1008 சண்டை பிரச்சனை மனக்கசப்புலாம் இருக்குங்க. அதையெல்லாம் நீ காதுல போட்டுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் நீ பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடந்தா அடுத்த வேலையை எப்படி பாப்ப? ஐயோ, நான் வேற அவளை வீட்டு பக்கமே அடி எடுத்து வைக்காதடி. என் கண்ணு முன்னாடியே நீ வராத. உன்னைய பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டோமா. என்னப்பா நீனு 4 பேர் முன்னாடி இப்படியா சொல்லுவாங்க? அவளுங்களாம் உன் பொண்டாட்டிய பத்தி என்ன நினைப்பாளுங்க? இப்படி எல்லாம் நீயே பேசினா அவளுங்க இவளை மதிப்பாளுங்களா சொல்லு? சரிப்போ, போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா போ. இந்த பாரு, இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் வயசானவன். என் வயசுக்கு அப்படி இப்படின்னு யாரையாவது ஏதாவது கடுகடுன்னு பேசினாதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைங்க கிட்ட எல்லாம் எனக்காக சண்டை போட்டுக்கிட்டு நிக்காத, சரியா? இந்த எங்காலம் இன்னும் ஒரு 2 வருஷமா 3 வருஷமோ தான். அதுங்க தானப்பா உனக்கு தோண. ஏப்பா, அவ என்ன எனக்கு ஆகாததையே செய்யறா? இந்த நம்ம புருஷன் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி என் பிள்ளை உனக்காக தானே அவளும் இப்ப கஷ்டப்படுறா. ஏமா, அப்புறம் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அவ வேலைக்கு போயிட்டா அந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாப்பா, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு யார் அனுப்பி விடுவான்னு என்கிட்ட நீங்க வருந்தி பேசிக்கிட்டீங்களேமா. ஆமா, வீட்டு வேலை பொல்லாத வேலை எல்லாத்தையும் காலையில எழுந்து என் மருமவ செஞ்சு வச்சுட்டு போயிட்டாடா. அப்படிப்பட்டவளை போய் முறைச்சிட்டு வந்திருக்கான் பாரு இவன். இவள மாதிரி ஒரு பொண்டாட்டி எல்லாம் நீ தலையில தங்க மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடணும். போப்பா, என்னத்த சொல்ல? உன் அப்பா மைனரு, அதனாலதான் இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னையெல்லாம் உன் அப்பா விட்டுட்டு போற வரைக்கும் சீனு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. நான் பெத்து வளர்த்த புள்ள, நீ இந்த மாதிரி இருக்க. ஏண்டா, என்ன இது? இதுதான் அம்மா உன்னை வளர்த்த லட்சணமா? அம்மா, நான் பண்ண தப்பு என்னன்னு இப்பதான் புரியுது. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். 1000 இருந்தாலும் அவ வியாபாரம் பண்ற இடத்துல போய் அவளை இந்த மாதிரி பேசிருக்க கூடாது, அடிச்சிருக்க கூடாதுமா.
அவளை வேற வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டேன். எங்க போனா என்ன பண்றான்னு தெரியல. நான் பாரு அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டுட்டு வரமா. எல்லா பிரச்சனையும் என்னாலதான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் தங்கச்சி வாயில இருந்து நீ ஏன் உசுரோட இருக்கு நாண்டுகிட்டு தொங்குன்ற வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நானா வாழறதுல அர்த்தமே இல்லை. நம்ம தங்கச்சி முக்கியம், தம்பி முக்கியம்னு அவங்க வாழ்க்கைக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு, ஆனா கடைசியில நமக்கே அது பாதகமா வந்து பிடிச்சிருச்சு. இனி ஒரு நிமிஷம் நாம உசுரோட இருக்க கூடாது. எங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்க எனக்காக எல்லா நேரமும் எல்லா இடத்துலயும் எனக்கு பக்கபலமா துணையா இருந்தீங்க. ஆனா அப்படிப்பட்ட உங்களை விட்டுட்டு போற நிலைமை வந்துருச்சு. இந்த அவமானத்தை தாங்கிட்டு என்னால இனி உயிர் வாழ முடியாது. தங்கமயிலே, என்ன காரியம் பண்றீங்க நீங்க? ஐயோ, என்னது இதெல்லாம் தங்கமயிலே? இளவதியம்மா, விடுங்க, என்ன விடுங்கம்மா, என்ன விடுங்க. தங்கமயிலே, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் வந்திருக்கேன். என்ன இதெல்லாம் சொல்லுங்க. இப்படி அவசரப்பட்டு நீங்க முடிவெடுத்து போய் சேர்ந்துட்டா அடுத்து இருக்கிறதுல யார் பாப்பா? ஏன் தங்கமயிலே இப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அன்னைக்கு நான் உங்களை என் வீட்டுல வச்சு அசிங்கப்படுத்தினதாலதான் நீங்க இந்த அளவுக்கு மன உடைஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஒருத்தவங்க தற்கொலை பண்ற அளவுக்கு அவங்க மனசை நான் எவ்வளவு நோக்கடிச்சிருப்பேன்னு ஐயோ அசிங்கமா இருக்கு என்ன நினைச்சா. செஞ்சு இந்த பக்கம் வாங்க தங்கமயில, எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். என்னைய மன்னிச்சிருங்க. நான் வேணும்னா உங்க காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். கண்மூடித்தனமா நான் எல்லாத்தையும் உண்மை நம்பி என் மருமக ஜோதியையும் உங்களையும் நான் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டேன். உண்மையெல்லாம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னைய மன்னிச்சிருங்கம்மா. உங்களை மாதிரி ஒரு பெரியம்மா கிடைக்க ஜோதியும் கனியும் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற யாரு இப்போ அண்ணன் பிள்ளைக்காகவும் தங்கச்சி பிள்ளைக்காகவும் தம்பி பிள்ளைக்காகவும் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறாங்க. தங்கமயிலே, நான் கூட என் பிள்ளைங்களை இவ்வளவு பொறுப்பா பார்த்துக்கிட்டது இல்லை. ஆனா நீங்க தங்கமயிலே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தங்கமயிலே, உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக உங்க உசுறு கூட கொடுக்க துணிச்சிட்டீங்களே, ரொம்ப நீங்க நல்லவங்க தங்கமயிலே. இலாவதி அம்மா, இனி என்னத்த பேசி என்னத்த பண்ண, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுமா. ஆயிருந்தா இப்ப நீங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் என் பொண்ணு மேல சுபத்தின பாவம் பழி அது எல்லாம் தீந்து போயிடுமா. அவன் மேல ஏற்பட்ட கரை அது நீங்கிடுமா. தங்கமயிலே, நான் உங்க காலில் கூட விழுறேன். மறுபடியும் அதை சொல்லி என்னைய கொன்னுடாதீங்க. என் நாத்தனார் மாயாவோட பேச்சு கேட்டுட்டு நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா என் பையன் எல்லா உண்மையும் எனக்கு புரிய வச்ச பிறகுதான் தெரியுது இது எல்லாம் மாயா பண்ண திட்டம்னு. எங்ககிட்ட இருக்கிற சொத்தை அபகரிக்க மாயா இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டிருக்கா. உங்க பொண்ணுதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுதே மாயா ஏதேதோ பண்ணி உங்க பொண்ணு மேல தப்பான படியை போட எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்கா. ஒவ்வொரு உண்மையா எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. ஆனா இருந்தும் என்னால எதுவும் செய்ய முடியல. உங்க பொண்ணு சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு மயங்கி கீழே விழுந்தும் போதே என் மகன் டாக்டர் அவங்கிட்ட சொன்னதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். பிறகு நானும் ஒரு முறை உங்க பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போனேன். அங்க இருக்கிற டாக்டர் இவங்க கர்ப்பமாலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு உண்மையே புரிஞ்சுது தங்கமயிலு. ஆனாலும் நான் எதுக்கு உங்க பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புனேன்னா இந்த மாயாவோட உண்மையான திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அவ முன்னாடி உங்க 2 பேரையும் நான் ரொம்ப பேசிட்டேன். இனிய மன்னிச்சிருங்க. லீலாவதி அம்மா, அப்ப நீங்க அதெல்லாம் நிஜமாவே பேசலையா? ஆமா தங்கமயிலே, அன்னைக்கு நான் பேசுனதெல்லாம் உண்மைதான். என்னதான் நான் ஆஸ்பத்திரிக்கு உங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு போனாலும் மறுபடியும் அந்த மாயா ஏதேதோ சொல்லி என்னை குழப்பி விட்டுட்டா. அதை நம்பிதான் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். பிறகு என் பையன் வந்த பிறகுதான் நான் எல்லா தப்பையும் உணர்ந்தேன். தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. என் பொண்ணுக்கு உங்களை தவிர வேற நல்ல மாப்பிள்ளை வேற எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க தம்பி. இல்லத்த, ஜோதி ரொம்ப நல்ல பொண்ணு. அப்பா இல்லாத பொண்ண நீங்களும் உங்க தங்கச்சியும் எவ்வளவு நல்லா வளர்த்தீங்க, எப்படியெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு அவ அந்த ஒரு வாரத்துல எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டா. ஆமா, என் மருமக எங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க தங்கமயிலே, எங்க ஜோதி? ஜோதி, ஜோதிமா, அவகிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்கணும். என்ன அவ எப்படி பாத்துக்கிட்டா தெரியுமா? ஜோதி இங்க இல்ல. என்னம்மா சொல்றீங்க? ஜோதி எங்க போனா? நீங்க தானே அவளை கூப்பிட்டுட்டு வந்தீங்க. ஜோதியை நான் தான் அங்க இருந்து கூப்பிட்டுட்டு வந்து இங்க வச்சிருந்தேன். தாமரைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவ அங்கிருந்து வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் கெடுத்த. உன்னை நம்பி தானே அந்த இடத்துல என் பொண்ணை கட்டி கொடுத்த. ஆனா இப்படி வாழ வெட்டிய வந்து உட்காந்துருக்காளே அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி ஜோதியையும் கையோட கூப்பிட்டுட்டு போயிட்டா. அட என்னம்மா நீங்க? லீலாவதி அம்மா, அவ கூப்பிட்டுட்டு போனதுல என்ன தப்பு இருக்கு? நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா எல்லாரும் அதை தானே சொல்லுவாங்க. ஐயோ, இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு நான் மட்டும்தான் காரணம். எல்லா பிரச்சனையும் மாயாவளை மட்டும்தான். சொத்துக்காண்டி அவ மகளை என் பசங்களுக்கு கட்டி வச்சு எல்லாத்தையும் அவளே எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. தங்கமயிலே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சிக்கிட்ட நான் பேசுறேன். ஜோதியை மறுபடியும் எங்க வீட்டுக்கே கொண்டு போறேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அந்த மாயாவை என் புருஷன் ரொம்ப நம்புறாரு.
அடுத்து என் மருமக என் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த மாயா அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவளோட உண்மையான சுயரூபத்தை எல்லாருக்கும் போட்டு காமிச்சிட்டு அதுக்கு பிறகு என் மருமகளை நான் கூப்பிட்டுட்டு போறேன். அது வரையும் ஜோதியை நீங்க தான் பாத்துக்கணும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனி அது என் கையில இல்ல. ஏன்னா என் தங்கச்சி ஜோதிக்கு வேற கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டா. என்னத்த சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நான் தாலி கட்டின பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்களா? ஒரு நாள் அது நடக்காதத்த. அது நடக்கவும் நான் விட மாட்டேன். அம்மா, நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்கம்மா. நான் இப்பவே ஜோதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரேன். ஏய், உன் அத்தை மாயாடா. அத்தையாவது சொத்தையாவது நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்கம்மா. இப்ப நானும் நீங்களும் இங்க தங்கமேல அத்தைக்கிட்ட வந்து பேசினது மாயாவுக்கோ அவங்க பொண்ணுங்களுக்கோ தெரியக்கூடாது. எப்பவும் என் மேல கோவமா இருக்கிற மாதிரியே இருங்க. நான் ஜோதியோட வீட்டுக்கு வரேன். வந்ததும் அதுக்கு பிறகு நடக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். சரிடா, சரி, நீ சொல்ற மாதிரியே கேக்குறேன். முதல்ல போய் என் மருமகளை பாரு. பாவாவ என்னன்னு நினைச்சுக்கிறாளோ தெரியல. நீங்க இனி எப்பவும் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க அத்தை. ஏத்த வர்ற பிரச்சனையெல்லாம் நம்ம எதிர்கொண்டு சமாளிச்சு சவாலால ஜெயிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் கோழ மாதிரியெல்லாம் இந்த முடிவு எடுக்க கூடாது அத்தை. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நானும் அம்மாவும் இப்ப கிளம்புறோம். சரிங்களா? சரிப்பா, சரி. கடவுளே, கடவுளே முருகா, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. இதேதான் நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வந்திருந்தாங்கன்னா இப்ப என் உயிரும் போயிருந்திருக்கும், என் பொண்ணோட வாழ்க்கையும் போயிருந்திருக்கும். பிறகு நிஜமாலுமே என் பொண்ணோட வாழ்க்கை கெடுவறதுக்கு நான் தான் காரணமா இருந்திருப்பேன். எல்லா பிரச்சனையும் நீ தான் முடிச்சு வைக்கணும். ஜோதியை பத்தி இனி எனக்கு கவலை கிடையாது. சொத்துல பங்கு கேட்டு வந்து நின்னால ஒருத்தவன். இனி அவனுக்கு ஆப்பு வைக்கிறது தான் என் வேலை. கூட பிறந்த தம்பியா போயிட்டானே, அவனை நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவனுக்கு எல்லாமே சொகுசா அமைச்சு கொடுத்ததுதான் நம்ம தப்பு. இன்னைக்கு அவனை நான் விளக்க மத்த கொண்டு சாத்துறதா இல்லையான்னு பாருங்க. ஏக்கா, இங்க பாரு, என்ன ஆச்சு உங்களுக்குள்ள? எதுக்கு உன் புருஷன் வந்து அந்த மாதிரி காட்டுக்கிட்டு கத்திட்டு போனாரு? அதானே, எப்பவும் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. நீ என்ன பண்ணி தொலைச்ச? நான் என்னடி பண்ண போறேன் சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு அவர் வந்து உன்னை அடிச்சுட்டு அந்த மாதிரி பேசிட்டு போனாரு? அந்த மனுஷனுக்காக தானே. சரி, என்னமோ நம்ம செஞ்சு ஏதாவது கூட மாட ஒத்தாசை பண்ணலாம்னு இம்புட்டு தூரம் கஷ்டப்படுறேன். ஆனா அந்த பாவி மனுஷன் என்னைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல பாரு. அவரோட சம்மதத்தோட தானே நீ கடை வைக்கலாம்னு முடிவு பண்ண. அப்புறம் என்ன உங்களுக்குள்ள? அவர் சம்மதத்தோட தான் நான் எல்லாம் செஞ்சேன். ஆனா அங்க ஒரு கிழவி இருக்கா பாரு, அவ பண்ணதுதான் எல்லாம். யாரு? உமாமிய கிழவியா? அவதான் வசந்தி, அவளேதான். நான் வேலைக்கு வரோம்னு தெரிஞ்சதும் வீட்டு வேலையெல்லாம் அவ தலையில வந்து விடிஞ்சிரும். இவ்வளவு வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு நேற்று எங்கேயோ கீழே உடந்து கால் உடஞ்ச மாதிரி நடிப்பு அடிச்சுட்டாப்ல இருக்கும் அவங்கிட்ட. அந்த மனுஷனும் அந்த கிழவி பேச்சு கேட்டுப்பட்டு நேத்தே நீ வேலைக்கு நீ போகக்கூடாது, என் பேச்சு கேட்காம எதுவும் செய்யாதன்னு சொன்னாரு. நான் தான் மீண்டும் காலையிலே வந்தேன். அதுக்குதான் இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு போறாரு. எல்லாம் அந்த மாமியா கிழவியால வந்தது. எங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை முட்டி விடுறதே அதுதான். நினைச்சேன், அப்பமே நினைச்சேன். என்னடா இது, இந்த மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறாரு, இப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாதுன்னு நினைச்சேன். நீ தான் என்னமோ உன் மாமியார தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவேன். இப்ப பாத்துக்க, எல்லா மாமியாரும் விஷ கிருமிதான். ஏக்கா, வாக்கா முதல்ல அந்த கிழவிக்கு போய் 4 கூடு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். அது பேச்சு கட்டிக்கிட்டு தானே உன் புருஷன் உன்னைய வீட்டு பக்கமே வராதுன்னு சொன்னாரே. முதல்ல அந்த கிழவிய ஓட ஓட விரட்டணும்க்கா. அதுதான் எனக்கு பிரச்சனையே. இந்த கிழவி மட்டும் இல்ல, என் குடும்பமே நிம்மதியா இருக்கும். இனிமேலும் பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சின்ன பொண்ணு வசந்தி, வாங்கடி என் கூட. இன்னைக்கு என் மாமியார உண்டு இல்லன்னு ஆக்கணும். கிளம்புக்கா, முதல்ல கிளம்பு. உன் புருஷன் உனக்கு கொடுத்த அடிக்க நீ திருப்பி உன் மாமியாருக்கு 2 கொடுக்கா. அப்பதான் ஒரு இடத்துல வாழை சுருட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம குடுக்குற அடியில உன் மாமியார பார்த்துட்டு எல்லா மாமியாரும் வாயை பொத்துக்கிட்டு இருக்கணும். சின்ன பொண்ணு வசந்தி, இன்னைக்கு போறா, என் மாமியார காலி பண்றான். ஏய் நித்யா, உனக்கு எங்கங்கள நான் தேடின தெரியுமா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ரசதி அக்கா கால் பண்ணி நித்யாவை காண எங்கேயோ போயிட்டான்னு சொன்னாங்க. என்னடி பண்ற நீ இந்த நேரத்துல? பைய தூக்கிட்டு வந்து இங்க நிக்கிற. கலை, நீ எதுக்கு இங்க வந்த? போ கலை, நீ போ. நீ எங்கேயோ போற. நீ ஏன் கலை இங்க வந்த? என்ன பிரச்சனைன்னு சொன்னதானே தெரியும் நித்யா. 2 மாசமா வீட்டுக்கு வாடகை பணமே கொடுக்கல. ஹவுஸ் ஓனர் இந்த மாசம் வீட்டு பணத்தை எடுத்து வச்சா வை, இல்ல வீடை காலி பண்ணுன்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுவும் இல்லாம நீ அடிக்கடி வந்து போறதையும் அவங்க கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. அதனால என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க கலை. என்ன நித்யா சொல்ற? வீட்டுக்கு வாடகை கொடுக்கலையா? ஏன் நித்யா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ரெடி பண்ணி தந்திருக்க மாட்டேன். சரி வா, வீட்டுக்கு போலாம். வாடகை தானே நான் கொடுக்குறேன், வா. இல்ல, என்ன தப்பா சொன்ன அந்த இடத்துக்கு நீ நான் போக மாட்டேன். அங்க போக மாட்டேனா? வேற எங்க போற? சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயும் போறியா? நான் வேணா கொண்டு வந்து விடட்டுமா? மணி 10 ஆயிடுச்சுடி. இந்நேரத்துக்கு தனியா என்னடி இதெல்லாம்? என்ன பண்றது, எனக்குன்னு யார் இருக்கா? இங்க போறதுனே தெரியாமதான் இங்க வந்து நிக்கிற கலை. சரி நீ கிளம்பு, வா முதல்ல. நான் எங்கேயும் வரல. நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பல. நான் எங்கேயாவது போய் சாவுறேன். என்ன மாதிரி புருஷன் இல்லாத பொண்ணுங்க, அப்பா அம்மாவோட ஆதரவு இல்லாதவங்களா இந்த உலகத்துல வாழவே முடியாது. என்ன பேசுற பைத்தியம்?
எவ்வளவு பொண்ணுங்க தனியா யாரோட துணையும் இல்லாம இந்த உலகத்துல சாதனை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையே இல்லையா? நீ படிச்சிருக்க தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நித்யா. ஹவுஸ் ஓனர் திட்டினாங்கன்னா இந்த நேரமா வெளியில வருவேன்? ஏன் பக்கத்துல வசந்தி அக்கா வீடு ராசத்தி அக்கா வீடுலாம் இல்லையா? அங்க போயிருந்தா என்ன? அவங்களே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இடையில நான் போய் எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு. சரி வா என் வீட்டுக்கு போலாம். கலை, இல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த நேரத்துல என்ன நீ உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனா பாக்குறவங்க தப்பா சொல்லுவாங்க. கலை, எவன் என்ன சொன்னா எனக்கு என்ன கவலை? ஏய், இந்நேரத்துக்கு தனியா எங்க போவ? வா என் வீட்டுக்கு போலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா, என் அம்மா கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். கலை வேணா கலை. நான் சொன்ன கேப்பியே கேட்க மாட்டியா? கேக்குறேன். அப்ப பேசாம வா என் கூட. யாரும் இல்லாதவங்கள அனுசரிச்சு நடந்துக்குவாங்கன்னு பேரு. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல போல. கலை, வா நித்யா அமைதியா.